போச்சு. கை ஆட்டி ஆட்டி பேசுங்க தலைவரே. பேசுங்க சும்மா அப்படியே என்றும் நல்லா வளரணும். சரி ரைட்டு. எல்லாரும் ஒற்றுமையா செயல்படணும். மேலும் நல்லா வளர மாதிரி எல்லாரும் ஒத்துழைப்பு சமுதாய பேரவை மக்களும் இளையான்குடி முடிதிருத்தோர் நலச்சங்க உறுப்பினர்கள் அனைவருக்கும் இளையான்குடி சங்கத்தின் சார்பாக வருக வருக என இந்த விழாவிற்கு வருகிற இந்த அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம். மற்றும் இங்கு வந்து இந்த பேர் பலகை திறந்து வைப்பதற்கும் கொடியேற்றுவதற்கும் வந்து உதவி செய்த அத்தனை உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை செயலாளர் முறையில் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் இதே போல வருடம் 15/5 மே மாதம் 15ஆம் தேதி ஒவ்வொரு நாளும் அது எந்த கிழமையாக இருந்தாலும் நம்மளுடைய முடிதிருத்தோர் தினமாக அனுசரிக்குமாறு மிக தாழ்மையுடன் உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்கிறோம். இது நம் இளையான்குடி மட்டுமல்ல, நம்ம தமிழ்நாடு முழுவதும் மட்டுமல்ல, உலக நாடுகள் அனைத்தும் இந்த 15ஆம் தேதியை முடிதிருத்தோர் தினமாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். இன்றைய தினத்திலிருந்து இது வந்து முடிதிருத்தோர் தினம் மட்டுமல்ல, குடும்ப தினமாக உலகம் முழுவதும் அனுசரிக்கப்பட்டு வருகிறது. இந்த குடும்ப தினம் வந்து குடும்ப தினத்தில் உள்ள அனைத்து மக்களும் நன்றாக இருக்கணுங்காகவும் அவர்கள் அழகுடன் சிறப்புடன் நடந்து கொள்வதற்காகவும் முழு மூச்சாக பாடுபட்டு கொண்டிருப்பவர்கள் நம் முடிதிருத்தும் தொழிலாளர்கள். இந்த முடிதிருத்தும் தொழிலாளர்களுக்கு ஒரு தனி தினம் வேண்டும் என்று அனைவரும் விருப்பப்பட்டுவதனாலும் இந்த முடிதிருத்த தின மக்களை அனைவரும் போற்றப்பட வேண்டும் என்பதற்காக இந்த மே 15ஆம் தேதியை முடிதிருத்த தினமாக இன்று நாம் அனுசரிக்கிறோம். வரும் அடுத்த வருட காலங்களிலிருந்து இதனை அரசாங்கம் ஒரு தினமாக அறிவிக்க நாம் அனைவரும் ஒற்றுமையாக இருந்து போராடுவோம் என இத்தருணத்தில் கேட்டுக்கொண்டு இந்த அனைத்து உள்ளங்களுக்கும் விடைபெற்று நன்றி விடுகிறேன். நன்றி, வணக்கம். வருகின்ற மக்கள் கணக்கெடுப்பு தினம் நடந்து கொண்டிருக்கிறது. ஜாதி வாரியாக கணக்கெடுத்து கொண்டு ஒரு நபரையும் விடுதல் செய்யாமல், அது வெளிநாட்டில் இருந்தாலும் சரி, உள்நாட்டில் இருந்தாலும் சரி, இல்ல வெளி மாநிலங்களில் இருந்தாலும் சரி, அனைவரும் தன்னுடைய மத சமுதாய பெயரான மருத்துவர் இனம் என்று பதிவு செய்யுமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். இங்கு வந்து என்ன தொழில் செய்தாலும் நாவிதர், பண்டிதர், ஏனாதி, பராபரி அப்படின்ற தனித்தனியாக பரிகாரி என்று தனித்தனியாக கூற வேண்டாம் என்றும் மருத்துவர் என்று தன்னுடைய கணக்கெடுப்பில் பதிவு செய்யுமாறு மிக தாழ்மையுடன் அனைவரையும் கேட்டுக்கொள்கிறோம். மற்றும் இன்று 15ஆம் தேதி அடுத்த மாதம் 16/6/2012 அன்று நம்முடைய தியாகி விஸ்வநாத அவர்களுடைய பிறந்தநாள் விழா திருமங்கலத்தில் மிக விமர்சனமாக கொண்டாட இருப்பதனாலும் அனைத்து மக்களும் ஒற்றுமையாக இருந்து ஒரு உறுதுணையுடன் அந்த 16ஆம் தேதி திருமங்கலத்தில் அனைவரும் கூடி அத்தினத்தை மிகவும் சிறப்பாக கொண்டாட உதவி செய்யுமாறும் இதன் மூலம் கேட்டுக்கொள்கிறோம். செயலாளர் பூமி பேசுங்க. கம்புக்கு உள்ள போய் நில்லுங்க. என்னது ரெண்டு வார்த்தை நல்லா பேசுங்க. நன்றி, வணக்கம்.
அப்பதே வணக்கம் சொல்லிட்டாரு. என்ன மண்டே ஆட்டுறீங்க? சரி ரைட்டு. சரி கௌரவ தலைவர் கொஞ்சம் பேச. நீங்க அவரெல்லாம் பேசுங்க. ரெண்டு வார்த்தை பேசுங்க. இல்ல எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சா இப்ப எனக்கு என்ன பேச்சா வந்துட்டு ரெண்டு வார்த்தை பேசுங்கண்ணா. ரெண்டு வார்த்தை சொல்லுங்கண்ணா. நம்ம சம்பளத்தை நம்ம தானே நிக்கிறோம். பேசுங்க. ஐயே சும்மா பேசுங்க. சரி விடுங்க. எல்லாரும் ஜாக்கெட் கொடுத்தீங்களா? தலைவர் பேசணும்ல. மச்சான் எல்லாரும் ஜாக்கெட் கொடுத்தீங்களா? இந்த சிங்கம் நம்ம சிங்கத்தை பேச சொல்லுங்களேன். எங்க 2 சிங்கம் தான் நம்ம அண்ணன் பேசலாம். பேசுறேன் அண்ணா பேசுங்க. சரி நீங்க பேசுங்க. அடுத்து அவர் பேசுங்க. சம்பளத்தை போய் சொல்லுங்க தலைவரா. நம்ம சம்பளத்தை போய் சொல்ல வேண்டியதானே. இதுல என்ன சொல்லுங்க. தமிழ்நாடு முகையுறுத்தும் சங்கம் முன்னேற்றமாக இருக்க முயற்சி. சொல்லுங்க. என்ன வெக்கம் இல்லை, என்ன இருக்கு? நம்ம தானே பேசணும். இந்த வருஷம் வெறும் கட்டடம் இல்லாம கொடியேற்றிருக்கோம். அடுத்த வருஷம் இந்த இடத்துல ஒரு கட்டடத்தை உருவாக்கி கொடியேற்றணும். நம்ம சமுதாயம் முடிந்திருக்கும் சமுதாயம் அனைவரும் நல்லா இருக்கணும். ஒவ்வொரு ட்ரிப் கூட்டம் நடக்கிறது இங்க நடக்கிறத மாதிரி ஓகே. சரி அடுத்து அவரை பேச சொல்லுங்க. இனிமே நீங்க வாங்க கொஞ்சம். என்ன பாருங்க, நம்ம சங்கத்துல வந்து பேச்சாளர் போட்டி வைக்கிறோம் ஒரு நாளைக்கு. ஆமா பாண்டி கடப்பாரிமுல்ல நான் இது சுத்திலங்க எடுத்துட்டியா? சுத்தில என்ன பாருங்க, நம்ம சமுதாயத்து மக்கள்லாம் சொல்றேன், நம்மளுக்கு வந்து இனிமே ஒரு நாளைக்கு சமுதாயத்துல வந்து கூட்டி எல்லாம் பேச்சு போட்டி வைக்கிறோம். யார் என்னென்ன பேசணும் கொள்ளணும்னு எழுதி கொடுத்து பேச சொல்றோம்.